ஒரு அம்மாவுக்கு 6 பொன் குழந்தைகள், மகனே இல்லை, பொன் குழந்தைகள் தான் இருக்கா. ஆனால் முதல் மாப்பிள்ளை கல்யாணம் செஞ்சுட்டு அந்த முதல் மாப்பிள்ளை தான் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். 2 மாப்பிள்ளைமாய் சேர்ந்து லோன் எடுத்து 3வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். இது ரியலாக நடந்தது தான் நான் சொல்கிறேன். அதே போல் 3 மாப்பிள்ளையும் சேர்ந்து 4வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்போ மாப்பிள்ளை ஏன் மகன் ஆக முடியாது? நிச்சயம் மாப்பிள்ளை மகனாக தான் முடியும், என்னதான் ஆனாலும் சரி. அதுபோல் 6 பொங்கலையும் அவள் அழகாக கல்யாணம் பண்ணிச்சுட்டு மாப்பிள்ளை மகனாக இருந்தது. அதுக்கு வேண்டி நான் சொல்லலை, மாப்பிள்ளை வந்துட்டு இதாக இருந்தது, மகன் மகனாக இருக்கணும், மாப்பிள்ளையாக இருக்கணும். ஆனால் மாப்பிள்ளை இந்த காலத்தில் எல்லா இதுக்குலையுமே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. பொங்கல் எவ்வளோ ஆனாச்சு. இப்போ இந்த காலத்தில் என்ன ஆகுது, அந்த காலத்தில் வந்துட்டு அவள் படிக்கிறதில்ல பொங்கலை, இந்த காலத்தில் பொங்கலை நல்லா படிக்க வைக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு. அப்போ அவளும் எதிர்பார்க்கிறான், ப்ளீஸ் மாப்பிள்ளை நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம கூட இருக்கணும்னு இது பண்ணுறான். அதனால் அப்பாவும் விட சொல்லலை, அப்பாவையும் பார்த்துக்கணும்.